அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு ஒழுக்கம் என்கின்ற பாடத்தில் நாம் பாடம் இரண்டு பார்க்க போகிறோம். என்ன தலைப்பு? அறியாமையின் விபரீத விளைவுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம். இந்த பாடம் முழுவதும் கல்வியை குறித்த முக்கியத்துவத்தையும், கல்வி இல்லைன்னா நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பையும் விபரீதத்தையும் குறிக்கக்கூடிய பாடங்கள் தான் இந்த ஒழுக்கம் முழுக்க இருக்கும். சரிங்களா? அதன் அடிப்படையில் நாம் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அறியாமையின் விபரீத விளைவுகளை குறித்து பார்க்க போகிறோம். அறியாமை காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் நம்மளுடைய எண்ணத்திற்கு வரும் பொழுது எது வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவங்களுடைய நுபுவத்திற்கு முன்னால் உள்ள காலத்திற்கு அறியாமை காலம், ஜாஹிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஆனால் இப்போயுமே சில மனிதர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து இஸ்லாம் மார்க்கத்தை எத்தி வைத்து அவங்களுடைய ஹயாத் முடிஞ்சு அவங்களுக்கு பின்னால் 1400 வருஷத்துக்கு அப்புறமும் சில அறியாமை பழக்க வழக்கங்கள் இன்று வரைக்கும் ஹயாத்தோட தான் இருக்குது. அதெல்லாம் அப்படி தானே? இன்று வரைக்குமே சில அறியாமை பழக்க வழக்கங்கள் தொன்று தொட்டு இருப்பது போல இன்று வரைக்கும் இருக்கத்தான் செய்யுது. இந்த அறியாமை காலத்தில் அறியாமை காலம் இருக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். அந்த அறியாமை காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதே போல் அந்த அறியாமை என்கின்ற அந்த மடமைத்தனத்தை, அறிவின்மையை நீக்குவதற்கு என்ன நமக்கு தேவை அப்படிங்கிறதை நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அறியாமை காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாஹிலியாவில் என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன முன்னோட்டமாக பார்த்துருவோம். சரியா? இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதாவது மூட பழக்க வழக்கங்கள், சிலை வணக்கம், அதே போல் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, சகுனம் பார்ப்பது, மனிதர்களிடத்திலே, அதாவது ஒரு மனிதன் அதாவது அவனுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே சில நேரத்தில் அறியாமை காலத்தை ஒட்டி தான் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு. இப்போ உதாரணமாக குரானில் அல்லாஹ் நமக்கு அறியாமையுடைய பழக்க வழக்கத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறான். அந்த காலத்தில் நடைபெற்றது. ஹஜ்ஜுடைய காலத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஹஜ்ஜை முடிச்சிட்டு வரக்கூடிய ஹாஜிகள் முன்வாசல் வழியாக வராமல் அந்த காலத்தில் ஒரு வீட்டிற்கு 2 வாசல் வச்சுக்குவாங்களாம். அது முக்கியமாக ஏன் 2 வாசல்கள் வைக்கிறாங்க அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது முன்வாசல் வழியாக, ஹஜ்ஜை முடிச்சு விட்டு ஹாஜியாக வரும்பொழுது என்ன செய்வாங்க? பின்வாசல் வழியாக என்ன செய்வாங்க? சரி, அப்போ ஆமாம், அதுவுமே இருக்குது. அதாவது வாசல் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க அந்த காலத்துலலாம் இப்படி தானே இருக்கும். ஒரு சின்ன சின்ன இது மாதிரி தான், தடுப்பு மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதை இது பண்ணி என்ன செய்வாங்க? உள்ளே வந்துடுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது அல்லாஹு தாலா ஒரு வசனத்தை இருக்கிறார். அதாவது நீங்கள் முன்வாசல் வழியாக வந்தாலும் சரி, பின்வாசல் வழியாக வந்தாலும் சரி, இரையச்சம் என்பது தான் ஹஜ்ஜுடைய ஒரு பிரத்யேகமான ஒரு அடையாளம். இரையச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வந்துக்கிறலாம் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா குர்ஆன் வசனமாக இறக்குவான். இதை சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க? இப்படி தான் எப்பயும் போல் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க முன்வாசல் வழியாக, இல்லை ஹஜ்ஜிலேருந்து பாதியில் வந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது தேவைக்கு வந்தாலும் சரி, முன்வாசல் வழியாக வரக்கூடிய அந்த யூதர்கள், பார்க்கக்கூடிய அந்த யூதர்கள் பார்த்து சஹாபாக்களை ரொம்ப ஏசுவாங்களாம். நீங்களா இப்படி செய்கிறீங்களையே, இது ரொம்ப பெரிய ஒரு பாவம், இது இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிற வண்ணம் என்ன செய்யறா? இந்த அறியாமை கால பழக்க வழக்கத்தை நீங்கள் விட்டுருங்க. எப்பொழுதுமே வாசல் என்பது ஒன்று தான். நம்ம எந்த வாசல் வழியாக வந்தாலும் சரி, போனாலும் சரி, இரையச்சம் ஒன்று மட்டும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா வசனத்தை இறக்கி கொடுப்பான். இப்படி சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட அந்த காலத்தில் அறியாமை பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கு. இப்போயுமே சில மனிதர்கள், இப்போ நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது, மற்ற மதத்தார்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அதாவது இறப்புக்காக ஒரு துஷ்டிக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன செய்வாங்க? பின்வாசல் வழியாக, வாசல் இருந்துச்சுன்னா பின்வாசல் வழியாக என்ன செய்வாங்க? வரக்கூடிய சூழ்நிலை, வரக்கூடிய இதை நம்ம பார்க்குறோம். இப்படி சில விஷயங்கள் அறியாமை காலத்தில் இன்று வரைக்குமே இருக்குது. அதே போல் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க? அம்பு எய்யக்கூடிய ஒரு பழக்க வழக்கம். ஒரு அம்புல ஆம், நஅம் அப்படின்னு எழுதிக்கிடுவாங்களாம். ஒரு அம்புல லா, இல்லை அப்படின்னு எழுதிக்கிடுவாங்க. ஒரு அம்புல கைர், தவிர எதுவுமே இல்லை, கிடையாது. அல்லது ஒரு அம்புல எதுவுமே எழுதாமல் விட்டுருவாங்க. இப்போ 3 என்ன செய்கிறது? எரியிறது. எரியும் பொழுது நமக்கு ஆம் என்கின்ற இது வருதா, இல்லை இல்லைங்கிறது வருதா, இல்லை ஒன்றுமில்லைன்னு சொன்னால் மறுபடியும் என்ன செய்வாங்க? ரொட்டேட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு அம்பை கொண்டு அவங்க அந்த காரியத்தை இது பண்ணுவாங்க, காரியத்தை எடுத்து செய்வாங்க. அதே போல் பறவைகளை வளர்த்து வச்சுருப்பாங்க அந்த அரபு மக்கள். பறவைகளுடைய கூட்டிலிருந்து பறக்க விடுவாங்க. அந்த பறவைகள் மேற்கு பக்கம் போகுது அப்படின்னா, சரி வியாபாரத்துக்கு இன்றைக்கி நம்ம போயிடலாம்,
இல்லை கிழக்கு பக்கம் போகுது அப்படின்னா இல்லை இன்னைக்கு வேண்டாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சின்ன சின்ன விஷயத்தில் கூட இறைவன் மீது நம்பிக்கை வைக்காம அறியாமை காலத்துல மூட பழக்க வழக்கத்துல அவர்கள் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த சில விஷயங்களை என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க. இப்போ இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அறியாமை காலத்துடைய ரொம்ப பெரிய மோசமான பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா திருமண பந்தங்கள்ல ரொம்ப மோசமா இருந்தாங்க அந்த காலத்து மக்கள். 4 விதமா திருமணம் செய்து கொண்டு இருந்தாங்களாம். அதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்ஸா பேசணும்னா ஒரு மாதிரியா இருக்கு. சும்மா லேசா மட்டும் இது பண்ணுவோம். இப்போ உள்ள நடைமுறைக்கு இருக்கக்கூடிய மகர் தொகை கொடுத்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அந்த கணவர் என்ன செய்வார், தன்னுடைய மனைவியவே ஹைவுடைய காலகட்டம் அதாவது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய உறவுகள், அவங்களுக்கு தெரிந்த ஆண்கள் இப்படியான தவறான தொடர்புகளுக்கு தன்னுடைய மனைவியை அனுப்பிவிட்டு என்ன செய்வாங்களா, ஒரு என்ன சொல்றது, குழந்தை உண்டாயிடுச்சு அப்படின்னா அந்த பெண் அந்த பெண் என்ன செய்கிறா, யாரை கை காட்டுறாளோ அவங்கள வந்து இது என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடிவெடுக்கிற மாதிரி ரொம்ப கேவலமான பழக்க வழக்கங்கள் அந்த அறியாமை காலத்தில் இருந்துச்சு. நிறைய வேண்டாம், இப்படி 4 விதமாக ரொம்ப அருவருப்பான பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு. அதே போல் என்ன செய்வாங்க, ஒரு வீட்டில் கொடியை வச்சிருப்பாங்க. அந்த கொடி இருக்கக்கூடிய அந்த வீட்டு பெண் வந்து யார் இடத்துல வேணாலும் யார் வேணாலும் அந்த வீட்டோடு தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற பழக்க வழக்கம் இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஆண்களோடு தொடர்பு கொண்டு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த காலத்தில் முகக்குறி பார்க்கக்கூடிய ஒரு நிபுணர்கள் இருப்பாங்களாம். இந்த குழந்தை பிறந்ததை யாருடைய முகத்து ஜாடையில் இருக்குதோ அந்த நிபுணர் சொல்லக்கூடியதை தந்தையாக தேர்ந்தெடுக்கக்கூடிய பழக்கமும் இருந்துச்சு. இப்படி நிறைய பழக்கங்கள் அறியாமை காலத்தில் இருந்துச்சு. இது எதனால் அப்படின்னு சொன்னால் கல்வி அறிவு இல்லாமை ஒன்று. இரண்டாவது, பிரித்தறியக்கூடிய தன்மைகள் அவர்களிடத்துல கிடையாது. அதாவது நல்லது எது கெட்டது எது என்கின்ற பிரித்தறியக்கூடிய தன்மைகள் கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பின்னாடியுமே, இஸ்லாம் மார்க்கம் வந்த பின்னாடியும், குர்ஆன் வந்த பின்னாடியும் சில அறியாமை கால பழக்க வழக்கங்களை சஹாபாக்கள் பேசி சிரிப்பாங்களாம். அதாவது ரசூல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிச்சு ஃபஜ்ருடைய நேரத்தில் எல்லாம் முடிச்சு கொஞ்சம் நேரம் அந்த இஷ்ராஹுடைய டைம் வர வரைக்கும் உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்துருக்கும் பொழுது அறியாமை கால பழக்க வழக்கங்களை என்ன செய்வாங்க, சொல்லி சிரிக்கும் பொழுது தான் ஒவ்வொருத்தவங்களும் இது பண்ணி சொல்லுவாங்களாம். அதாவது நாங்கள்லாம் ஒரு வியாபாரத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த காபாவுடைய தவாஃப் செய்யாமல் இருக்க முடியாது எங்களால். அதனால் நாங்கள் என்ன செய்வோம், காபாவுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லை எடுத்து எங்களுடைய பைக்குள்ளே போட்டு வச்சுருப்போம். நாங்கள் ஏதாவது காபாவுடைய ஞாபகம் வந்துருச்சு, நாங்கள் தவாஃப் செய்யணும், இல்லை என்னுடைய காரியம் நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்னா கல்லில் அந்த ஜோபில் இருக்கக்கூடிய கல்லை எடுத்து வச்சு நாங்கள் என்ன செய்வோம், தவாஃப் பண்ணுவோம். கல் கிடைக்கல அப்படின்னா என்ன செய்வாங்களா, ஆமாம், மண்ணை குவிச்சு வச்சு ஆட்டு பாலை வந்து அதை மண்ணில் இது பண்ணி அதை அப்படி ஒரு கல் மாதிரி செஞ்சு அதை என்ன செய்வாங்க, தவாஃப் பண்ணுவாங்க. இல்லை பேரித்தம்பழத்தை சொன்னது போல் பேரித்தம்பழத்தை வந்து ஒரு உருவம் போல் ஒரு சிலை போல் செஞ்சு அதையே நாங்கள் என்ன செய்வோம், வணங்குவோம், தவாஃப் பண்ணுவோம். அது இந்த சிலை இடத்துல துவா கேட்போம். எங்களுக்கு பசி வந்துருச்சுன்னா அந்த பேரித்தம்பழத்தை என்ன செஞ்சிருவோம், கையை பிச்சு காலை பிச்சு என்ன செஞ்சிருவோம், சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூட பழக்க வழக்கங்களை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அதே போல் ரொம்ப மோசமான இன்னொரு பழக்கம் என்ன அப்படின்னா பெண் பிள்ளைகளை உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு பழக்கம். பெண் பிள்ளைகளை பிறந்த உடனே என்ன செஞ்சிருவாங்க, உயிரோடு புதைச்சிருவாங்க. ஒரு சஹாபியுடைய சம்பவம் ஞாபகம் இருக்கு இல்லையா, ஒரு சஹாபி மஸ்ஜித் நபவியில் அழுது கொண்டே இருப்பார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, எதனால் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, முன்னொரு காலத்தில் நடந்த என்னை அறியாமை காலத்தில் நடந்த ஒரு தவறை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அவங்களுடைய வரலாறு சொல்லுவாங்க. அதாவது நான் வந்து என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருந்தாங்க, நான் வியாபாரத்துக்கு அந்த காலத்தில் 6 மாதம் 1 வருஷம் வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. இப்போ கர்ப்பமாக இருக்கும்பொழுது நான் என்னுடைய மனைவிடத்தில் சொல்லிட்டு போகிறேன், ஆண் குழந்தையாக இருந்தால் நீ வச்சிரு, பெண் குழந்தையாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே குழியை தோண்டி என்ன செஞ்சிடணும், புதைச்சிடணும். அந்த பெற்ற தாய்க்கு மனது வரலை, பிறந்தது பெண் குழந்தை. அப்போ என்ன செய்கிறாங்க, வியாபாரத்தை முடிச்சுட்டு தன்னுடைய கணவர் வர்றாங்க, என்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை குழந்தை ஆண் குழந்தை தான் பிறந்து இது முடிஞ்சிருச்சு, சாரி பெண் குழந்தை தான், ஆனால் வந்து நான் புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே ஒரு பெண் குழந்தை இருக்கும். அப்போ இது யாருடைய குழந்தை அப்படின்னு கேட்கும்பொழுது பக்கத்து வீட்டுக்காரவங்களுடைய குழந்தை அப்படின்னே சொல்லியே வளர்த்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப அந்த பெண் குழந்தை மீது அந்த மனிதருக்கு, அந்த தோழருக்கு ரொம்ப ஈடுபாடு, அதாவது ரொம்ப பாசமாக எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போகிறது இப்படியே இருந்துச்சு. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரவங்களுடைய இது மாதிரியே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வளர்த்துட்டு இருக்கிறாங்க.
அப்போ ஒரு நாள் சரி ரொம்ப பாசமாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து அந்த மனைவி சொல்கிறாங்க, இது வந்து நம்மளுடைய குழந்தை தான் அப்படின்னு சொன்ன உடனே பாசம் இருந்தது அப்படியே கோபமாக மாறிடுது. அப்போ என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தையவே கூட்டிகிட்டு போய் ஒரு பாலைவனத்தில் குழியை தோன்றுறாங்க. குழியை தோண்டும் பொழுது அவங்களுடைய தாடியில் மண் படுது. அந்த பிள்ளை சொல்லுது, வாப்பா மண் இருக்குது வாப்பா அப்படின்னு தடவி விடுறாங்க. அதை கூட அந்த மனிதர் வந்து அந்த நேரத்தில் கூட இரக்கம் வரலை அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடு என்ன செஞ்சுட்டாங்க. இதை சொல்லி அந்த சஹாபி சொல்ல ரசூல்லாவுடைய கண்கள்ல இருந்து அவ்வளவு கண்ணீர். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அறியாமை காலத்தில் செய்த தவறை நினைத்து நீங்க அழுகிறீங்க, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், இறைவனிடத்துல நிறைய பிழை பொறுப்பு தேடுங்க, தௌபா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்படி அந்த காலத்துல பெற்ற பெண் குழந்தையா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய முகம் கருமையாயிருமா. அதாவது ரொம்ப சோகமா தெருவில் நடந்து போகும்பொழுது அப்படியே தலை குனிவாக நடந்து போகும். அல்லாஹ் குர்ஆன்லயே அந்த வார்த்தை தான் சொல்றான். ஆண் பிள்ளை பிறந்தால் ரொம்ப அப்படியே சந்தோஷமா உற்சாகமா இருப்பாங்க. பெண் பிள்ளை பிறந்தால் அவர்களுடைய முகத்தில் கருமை கவ்விக்கொள்ளும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். இப்படி அறியாமை கால பழக்க வழக்கங்கள் இப்படி மோசமாக வட்டியிலிருந்து, ஜினாவிலிருந்து, பெண் பிள்ளைகளை கொலை செய்வதிலிருந்து, சிலை வணக்கத்திலிருந்து, அதே போல சகுனம் பார்ப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, இப்படிங்கிற அறியாமை கால பழக்க வழக்கங்களுடைய விபரீதம் இன்று வரைக்குமே இருக்குது. மஆதல்லாஹ். இப்போ பெண் பிள்ளைகள் பிறக்குது அப்படின்னா நாம் அது ஒன்று தான் செய்யலை, ஆனால் மற்றபடி ஒன்று பிறந்தா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம், 2 பிறந்தா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்மளுடைய மனநிலை அப்படி மாறிக்கொண்டு தான் இருக்குது. அதே போல் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சில திருமண அத்துமீறல்கள் இப்போயுமே நடந்து கொண்டு இருக்குது. லிவிங் டுகெதர் அப்படின்ட்டு வாழ்கிறது. அதே போல் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்திங்கிற இந்த கோட்பாடுகள் மாறி அதெல்லாம் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டதை தவிர மேல்நாட்டு கலாச்சாரத்தை இப்பொழுதுமே தமிழ்நாட்டுக்குள்ள, இந்தியாவுக்குள்ள நிறைய நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் இப்படி அந்த அறியாமை கால பழக்க வழக்கங்கள் கல்வி அறிவு இருந்தும் கூட ஏன் இவ்வளவு விபரீதத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, கல்வியை நல்ல ஆகுமான பயனுள்ள கல்வியை கற்றுக்கொள்ளாதது ஒரு காரணம், கற்ற கல்வியின் மூலம் நடக்காதது ஒரு காரணம், 3வது இறையச்சம் இல்லாதது ஒரு பெரிய ஒரு காரணமாக இருக்குது. இப்போ நாம் இன்ஷா அல்லாஹ் அந்த கல்வியின் மூலம் கல்வி இல்லாமல் ஏற்படக்கூடிய விபரீதத்தையும், கல்வி கற்றால் அந்த அறியாமை எப்படியெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். அறியாத பாமரர்களிடத்தில் இஸ்லாத்தை விட்டே நீங்க செய்திடும் பலவித விஷயங்கள் மிக அதிகம் நிகழ்கிறது என்பது தெரிந்ததே. எனவே மனிதனே நீ மிக ஜாக்கிரதையுடன் கவனத்துடன் இருந்து கல்வியை நன்கு பயின்று அதன்படி செயல்படுவாயாக. மனிதனே மிக ஜாக்கிரதையுடன் கவனத்துடன் இருந்து கல்வியை நன்கு பயின்று அதன்படி செயல்படுவாயாக. ஹஸ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை கூறினார்கள், ஏன் இப்படி நிகழ்கிறது, எனக்கு என்ன நேர்ந்தது, உங்களுடைய கல்விமான்கள் ஞான மேதைகள் மரணமடைந்து கொண்டுள்ளார்கள், ஆனால் உங்களில் அறியாமை உள்ளவர்கள் அந்த உலமாக்களிடத்திலிருந்து கல்வி பெறாமல் இருப்பதை, அலட்சியமாக இருப்பதை காண்கிறேன். நீங்கள் கல்வி உயர்த்தப்படுவதற்கு முன்பே கல்வியை தேடிக்கொள்ளுங்கள், ஏனெனில் உலமாக்கள் காலம் சென்று விடுவதால் அவர்களுடன் கல்வியும் சென்று விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வாங்களே, கியாமத் நாள் நெருங்க நெருங்க கல்வியை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், உயர்த்தி விட்டுருவான், அகற்றி விடுவான். எப்படி கல்வியை அகற்றி விடுவான், உலமாக்களுடைய மரணத்தை கொண்டு கல்வியை அகற்றி விடுவான் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. அறிந்துகொள் மனிதனே, நிச்சயமாக அறியாமைதான் ஆக அருவருக்கத்தக்கதும் அனைத்து தீமைகளுக்கும் அடிப்படையாகும். அதன் காரணமாகவே பெரும்பாலோர் காஃபிராகி விடுகின்றனர். இஸ்லாம் குஃபர், இனிப்பு கசப்பு, சுகம் நோய் இவற்றிற்கு இடையில் எப்படி வேறுபாடு உள்ளதோ அவ்வாறே கல்வி ஞானத்திற்கும் அறியாமை மடமைக்கும் மத்தியில் கூட வேறுபாடு இருக்கிறது. அவ்விதமே கல்விமானுக்கும் அறிவிலிக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் பச்சை மரத்திற்கும் சாதாரண கல்லுக்கும் கொளுத்த ஒட்டகத்துக்கும் பச்சை மரகதத்திற்கும் சாதாரண கல்லுக்கும் கொளுத்த ஒட்டகைக்கும் பன்றிக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசத்தை போன்றாகும். ஒரு அடியான் மார்க்க கொள்கை சம்பந்தமான ஞானம் பெறவில்லையாயின் அவனுடைய ஈமான் எப்படி சீரானதாக இருக்க முடியும்? மரண வேளையிலே அவனுடைய நிலைதான் என்னவாகும் என்பதை மனிதனே ஒரு கணம் சிந்தித்து பார். அறிந்துகொள், ஞானமற்றவன் இவ்வுலகிலும் சரி மண்ணறையிலும் சரி மரணித்தவன்தான்.
ஆனால் கல்வி ஞானம் உள்ளவன் இவ்வுலகிலும் உயிருள்ளவன் மண்ணறையிலும் உயிருள்ளவன். அதாவது ஞானமற்றவன் மண்ணறையில் மட்டும் பிணமாக இருப்பதில்லை, மாறாக இவ்வுலகிலும் பிணத்திற்கு சமமாக கருதப்படுகிறான். அதே சமயத்தில் கல்விமான் இவ்வுலகத்தில் உயிருள்ளவனாக இருந்து ஈருலக பாக்கியங்கள் பல அடைவது போலவே மண்ணறையிலும் உயிருள்ளவனாகவே இருப்பது என்பது கருத்தாகும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். சொல்லுவோம் இல்லையா, இந்த உலகத்துல உயிரிருந்தும் உயிரற்றவனை போல வாழக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, இந்த உலகத்தை விட்டு பிரிந்தும் ஹயாத்தாக இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு மனிதர்கள் தான், அந்த மனிதர்கள் தான் யார்? கல்விமான்கள். அதாவது இல்மை கற்றுக் கொடுப்பவர்கள், இல்மை கற்றுக்கொள்பவர்கள், இல்மை கொண்டு இந்த உலகத்தில் நடைபோடுபவர்கள், இந்த உலகத்தில் அதை கொண்டு வாழ்பவர்கள். இது எல்லாருமே நம்ம மரணித்தாலும் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இல்மு ஹயாத்தாகவே இருக்கும். அதனால அந்த உன்னதத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் உணர்ந்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். சம்பவம் ஒன்று கூறப்பட்டுள்ளது. தாம் கற்ற கல்வியின்படி சீராக செயல்படுகின்ற கல்விமான் ஒருவர் மரணித்து விட்டார். அவரை நல்லடக்கம் செய்யப்பட்டது. அங்கு குழுமி இருந்த சில கல்வியறிவு இல்லாத சில மூடர்கள் அவருக்காக தல்கீன் ஆறுதல் அளிக்கும் அருள் வசனங்கள் ஓதினர். தல்கீன் அப்படின்னா ஆறுதல் அளிக்கும் அருள் வசனம் ஓதினர். உடனே அங்கே கூடியிருந்தவர்களில் இருந்த ஒரு இறைநேசர் சிரித்து விட்டார். துக்கமான இவ்வேளையில் ஏன் சிரித்தீர் என்று அவரிடம் வினவப்பட்ட போது அவர் கூறினார், அந்த மையத்தின் மீது தல்கீன் ஓதப்பட்ட போது இது என்ன ஆச்சரியம், கல்பு உள்ளம் உயிராக இருப்பவரின் மீது இருதயம் மரணித்தவனின் தல்கீன் ஓதுவதா என்று அந்த கல்விமானின் மையத் கூறியது அப்படின்னு சொல்றாங்களா? புரியுதா உங்களுக்கு? மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்களேன். தாம் கற்ற கல்வியின்படி நல்லா கவனிக்கணும். தான் கற்ற கல்வியின்படி சீராக செயல்படுகின்ற கல்விமான் ஒருவர் மரணித்து விட்டார். அவரை நல்லடக்கம் செய்யப்பட்டது. அங்கு குழுமியிருந்த சில கல்வி அறிவு இல்லாத மூடர்கள். புரியுதா? ஓதுறவங்க யாரா? மூடர்கள், கல்வி அறிவு இல்லாத மூடர்கள். தல்கீன் ஆறுதல் அளிக்கும் சில வசனங்கள்னா உங்களுக்கு புரியுதா? அதாவது வசனங்களை குர்ஆன் வசனம் கிடையாது, ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்றாங்களாம். இப்படி வாழ்ந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குர்ஆன் வசனத்தை எடுத்து ஓதக்கூடிய அளவு கல்வி அறிவு உங்களுக்கு கிடையாது. அப்படியே அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லாதவங்க சொல்லுவாங்க. சரியா? சில வசனங்களை அருள் வசனங்களை ஓதுறாங்களாம். உடனே அங்கே கூட இருந்தவர்கள் இருந்த ஒரு இறைநேசர் சிரித்து விட்டார். துக்கமான இவ்வேளையில் ஏன் சிரித்தீர் என்று அவரிடம் வினவப்பட்ட போது அவர் கூறினார், அந்த மையத்தின் மீது தல்கீன் ஓதப்பட்ட போது இது என்ன ஆச்சரியம். அந்த இறைநேசர் சொல்றாரு, கல்பு உள்ளம் உயிராக இருப்பவரின் மீது இருதயம் மரணித்தவன் தல்கீன் ஓதுவதா என்று அந்த கல்விமானின் மையத் கூறியது. அந்த கல்விமானின் மையத் என்ன செய்தா கூறியது. இதை நினைச்சு இறைநேசர் என்ன செய்யறாரு? சிரிக்கிறார். இதனை கேட்டதும் தான் சிரித்து விட்டேன். மார்க்க கொள்கைகளை ஆதாரங்களுடன் அறியாதவன் காஃபிர் என்றே சிலர் கூறியுள்ளனர். மார்க்க கொள்கைகளை ஆதாரங்களுடன் அறியாதவனை காஃபிர் என்று சிலர் கூறுகின்றனர். எனினும் சிலர் பாவியான முக்மீன் என்றும் கூறியுள்ளனர். அப்படி இருக்க வெறும் ஆதாரங்களின்றி கொள்கை என்ன என்று கூட அறவே அறியாதவர்கள் நிலையை பற்றி என்னவென்று கூறுவது? எனவே மிக்க கவனத்துடன் ஜாக்கிரதையாக இருப்பாயாக. குஃப்ரு நேரிடும் காரணங்களை ஒரு அடியான் அறியவில்லையாயின் எங்கனம் குஃப்ரை விட்டு தவிர்த்து கொள்ள முடியும் என்பதை மனிதனே சிந்தித்துப்பார். இப்போ குஃப்ரு எது, ஷிர்கு எது, பிதுஅத் எதுன்னு நம்ம பிரித்தறிகிறதுக்கு நமக்கு எது முக்கியம்? கல்வி முக்கியம். அறிவை கொண்டு, நம்ம சுய அறிவை கொண்டு எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது? பிரித்தறிய முடியாது. கல்வி அறிவு இருந்தால் தான் பிரித்தறிய முடியும். நாம் என்ன செய்வோம் தெரியுமா? சுய அறிவை கொண்டு இது நமக்கு ஆகுமானது தான். அப்போ இதைத்தான் சொல்றாங்க, ஆதாரங்களுடன் அறியாம நம்ம கல்வி கற்றாலுமே ஆதாரங்களுடன் இல்லை அப்படின்னா அவன் குஃபிர், அதாவது அவன் காஃபிர் மஆதல்லாஹ். அதே போல பாவியான முக்மீன், அவனுடைய பேர் என்ன? பாவியான முக்மீன். அப்போ ஆதாரத்தோடு மார்க்க கல்வியை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது சரியான வழியை நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிறத மனிதனே சிந்தித்துப்பார் என்று சொல்றாங்க. அது மட்டுமல்ல, மக்களில் பலர் தங்களை முஸ்லிம்கள் என எண்ணிக்கொண்டுள்ளனர். ஆனால் அவர்கள் அறியாமையினால் இஸ்லாத்தை விட்டும் நீங்கிவிடும் காரியங்களை செய்துவிட்டதன் காரணமாக காஃபிர்களாகவே இருக்கின்றனர். புரியுதா? இப்படிதான் நிறைய பேர் அதெல்லாம் இருக்கிறாங்க இன்று வரைக்குமே. அவங்க பெயரளவில் பெயர் தாங்க முஸ்லீம்களாக இருக்கிறாங்க. இவங்க சொல்றது போல தங்களை முஸ்லீம்கள் என எண்ணிக்கொள்றாங்க. நான் முஸ்லீம், நான் என்னுடைய பெயர் முஸ்லீம், என்னுடைய அடையாளம் முஸ்லீம், என்னுடைய தோற்றங்கள் முஸ்லீம். ஆனால் நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சுய அறிவை கொண்டு இல்லை முன்னோர்களுடைய வழிகாட்டுதலை கொண்டு நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன். இவங்களுக்கு முழுமையான முஸ்லீம் என்கின்ற அங்கீகாரத்தை இழந்து தன்னை அறியாமலே, இன்னொன்று என்ன தெரியுமா, பெரிய பாதிப்பு என்ன தெரியுமா, பாவம்ட்டு தெரியாமையே பாவம் செய்யுது.
பாவன்ட்டு தெரிஞ்சு பாவம் செய்கிறவன் கூட தௌபா செஞ்சுருவான். பாவன்ட்டு தெரியாமல் பாவம் செய்வான் என்ன செய்வான், நம்ம செய்கிறது கரெக்டுன்னு தான் நினச்சிட்டு இருப்பான். கடைசி வரைக்கும் அதுதான். இப்போ அதெல்லாம் முதல்ல பாவம் எதுங்கிற பிரித்தெறியக்கூடிய அறிவு நமக்கு வேணும். எது பாவம், எது இறைவனுடைய கட்டளைகளுக்கு, இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய விஷயம், இதை செய்தால் கரெக்டாக அந்த இஸ்லாம் என்கின்ற வட்டத்திலிருந்து வெளியேறிடுவோம் அப்படிங்கிற அந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் பாவத்திற்கு தௌபா செய்ய முடியும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அதனால நல்ல முறையில் இந்த கல்வியை கற்றுக்கிறோம். அது ஆதாரத்தோடு கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நம்ம அனைவரையும் குஃப்ரை விட்டும் பாதுகாப்பானாக. ஆமீன். இதுவரைக்கும் இருக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். நம்ம தொடர்ந்து பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. இதுவரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆக அறியாமையுடைய விபரீதங்கள் நிறைய இருக்குது. கல்வி கற்காமல் இருக்கும் பொழுது குஃபுர் என்கின்ற இறை நிராகரிப்பு அது தள்ளிடும், அந்த அறியாமை காலம் தள்ளிவிடும். அதே போல் பாவியாக முக்மீன்களாக இருக்கக்கூடிய அந்த பாதகமான விஷயத்தையும் அந்த அறியாமை என்கின்ற அந்த விபரீதம் நமக்கு கொண்டு சேர்த்துரும். அதனால் அதெல்லாம் கல்வி கற்கக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அந்த கல்வியை நல்ல முறையில் தெளிவான முறையில் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்ற கல்வியின் மூலம் அமல் செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கல்விங்கிறது இந்த மஜ்லிஸோடோ இல்லை நம்ம எழுதியிருக்கக்கூடிய கித்தாபோடோ நம்ம நோட்டுகளோடு முடிகிறது கிடையாது. நம்மளுடைய உள்ளத்தில் அதை உள்வாங்கி அதை நல்ல முறையில் நடைமுறைக்கு கொண்டு எதெல்லாம் பாவம், எதெல்லாம் இறைவனுடைய நேசத்தை பெறுவது, எதெல்லாம் குஃப்ரு, எதெல்லாம் ஷிர்கு, எதெல்லாம் அல்லாஹுடைய வழிகாட்டுதல், அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தறியக்கூடிய தன்மையை இந்த மார்க்க கல்வி நமக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுக்கும். அந்த கொடுத்தலை உணர்ந்து நல்ல முறையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் செயல்படணும். அதுதான் ரொம்ப சவாலான ஒரு விஷயம்.